ஒன்லி சினிமா. இது எங்களுடைய செகண்ட் சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்டது. ஒன்லி சினிமா. சினிமாவை தவிர வேறு எதுவும் இல்லை. எப்படி சேனல் 360 டிகிரிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சினிமா விரும்பிகள், சினிமா ஆர்வலர்கள் இந்த எங்கள் ஒன்லி சினிமாக்கும் சப்போர்ட் பண்ணணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. See you soon. வெல்கம் பேக் டு சேனல் 360 டிகிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்ன அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. 1/2 கிலோ அரிசி நல்லா கழுவி சுத்தம் செய்யப்பட்டது. அப்புறம் வெங்காயம் 5 இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம், அதுவும் ஒரு 1/2 கிலோ. அடுத்து தக்காளி 3, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது வந்து எலுமிச்சை பழம் பிழிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில், சால்ட், அப்புறம் கர்ட், கரம் மசாலா. நெக்ஸ்ட் வந்து புதினா, மல்லி, சில்லி ஒரு 4-5, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதுதான் நம்மளுடைய மொத்த இன்க்ரீடியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் குக்கிங் ஆயிலை ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுத்தது வெங்காயம் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது கிண்ட வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறத்துக்கு வரணும். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும், இந்த கலரில் வந்துடணும். அது வரைக்கும் நம்ம கிண்டணும். அப்புறம் இதை வந்து மூடி வச்சிடணும். இப்போ வந்து வெங்காயத்தை மூடி வச்சுருக்கோம், அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேப்பில் என்ன செய்யணும், கொஞ்சம் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கணும். அதாவது சோறு ஆக்கிறதுக்கான தண்ணி. கொஞ்ச நேரம் கழித்து திறந்த பிறகு இந்த கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் அது மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து போடணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளியை போடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிண்டணும். ஓகே, இந்த அளவுக்கு நல்லா கிண்டின அப்புறம் பச்சை மிளகா, மல்லி, புதினா. ஸோ இதில் நிறைய ஐட்டம் போட்டிருக்கோம். அது வந்து நல்லா மர்ஜ் ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கலாம். இதுதான் ஓரளவுக்கு பிரியாணிக்கு கலர் கொடுக்கறது. ஸோ வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து அந்த டேஸ்ட் வந்து இறங்குற வரைக்கும். அடுத்து வந்து நம்ம கரம் மசாலா போட போகிறோம். ஒரு 2-3 டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கிங்களேன் இதை. ஓகே, நெக்ஸ்ட் அதையும் மர்ஜ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டிடணும். அடுத்து வந்து நம்ம கிளியர் பண்ணி வச்ச மஷ்ரூம். ஸோ இந்த மஷ்ரூமில் ஒன்றோட ஒன்று மசாலா கலக்கிற வரைக்கும் நல்லா கிண்டிடணும். ஸோ அது கிண்ட தான் நல்லா வந்து மசாலா ஒன்றோட ஒன்று கலக்கும். அதனால் அந்த சுவை வந்து மஷ்ரூமில் இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கணும். கொஞ்ச நேரம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் மஷ்ரூம்லேருந்து உள்ள காய்கறிகள்லேருந்து நல்லா வேகும். தண்ணி நல்லா கொதித்த உடனே அரிசியை வந்து அதில் போட்டுடணும்.
ஆக்சுவலாக சோறு ஆக்குற மாதிரி தான் இது. இதில் கொஞ்சம் வித்தியாசமான சின்ன டிப்ஸ் மட்டும் இருக்கும். தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கலாம். வழக்கமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அதே அளவு. குக்கிங் ஆயில் இப்படி கொஞ்சம் தூணாப்பில் ஊற்றிக்கணும். ஆக்சுவலாக அது வந்து சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். இப்போ வந்து வழக்கம் போல் சோறாக்குற மாதிரி அதை மூடி வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்ச மஷ்ரூமில் கொஞ்சம் தயிரை வந்து போடணும். 1 2 ஏறக்குறைய ஒரு 2 ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிக்கணும். அடுத்து வந்து லைம் புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த சீடை ஃபில்டர் பண்ணி ஊற்றிடணும். வழக்கம் போல் நல்லா கிண்டிக்கணும். இந்த லைம் சாறு, ஏற்கனவே போட்ட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மஷ்ரூம் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே சாப்பாடு வந்து வேக வச்சுருந்தோம். ஸோ அதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் கூட ஊற்றிருந்தோம். அதை வந்து எடுத்து வடிச்சிடணும். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஹாஃப் பாயிலோடே எடுத்துடணும். கொஞ்சம் லைட்டாக அரிசியாகவே இருக்கணும் அந்த சாப்பாடு. ஏன்னா திருப்பி நம்ம அந்த பிரியாணி மசாலாவோட போட்டு கிண்டும்போது ரொம்ப அழிஞ்சிடக்கூடாது, குழஞ்சிடக்கூடாது சோறு. அதனால தான் இப்போ அந்த அரவைக்காட்டோட எடுத்த சாப்பாட்டை பிரியாணி மசாலாவில் போட்டு கிண்டணும். அதாவது அந்த மசாலா, மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம வச்சுருந்தோம்ல, அதில் வந்து நல்லா போட்டு கிண்டணும். கிண்டவே பிரியாணி வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதில் இப்போ நல்லா கிண்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா, ஒரு மூடியை போட்டு மூடிடணும். அடுப்பை வந்து குறைவாக வச்சு அப்படியே விட்டுறணும் ஒரு 15 நிமிஷத்துக்கு. வச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி.